கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நிகழ்ச்சி வழியா ஒவ்வொரு துறையில சாதிக்கக்கூடிய பெண்கள் நம்மளுடைய நிகழ்ச்சி வழியா அவங்களுடைய அனுபவ கதைகளையும் தன்னம்பிக்கை தர்ற மாதிரியான நிறைய விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இருக்க போறா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட லைன்ல இணைந்திருக்க கூடியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கோலி சோடா தொழிலை மீட்டெடுத்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சோடாக்காரம்மா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராஜலட்சுமி அம்மா அவர்கள் தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் அவங்க எப்படி இந்த தொழிலை நீங்கள் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள்மா. உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம் நேயர்களே. வணக்கம்மா. என் பேர் ராஜலட்சுமி. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் சோடா கம்பெனி வச்சுருக்கேன். குடிசை தொழில் மாதிரி லைசன்ஸ் வாங்கி ஒரு சின்ன இதாவது வண்டியில் வச்சுருக்கேன். கோலி சோடா, சன் சோடா, ராஜலட்சுமி. ஓகேம்மா, இப்போ நீங்கள் கோலி சோடா பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, என்ன படிச்சிருக்கீங்கம்மா? அம்மா படிக்கிறேம்மா, எனக்கு சுத்தமாக படிப்பறிவு இல்லைம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த சோடா தொழில் பயணம் அப்படின்றது இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? இது இப்போதாம்மா வெயில் சீசனுக்கு 6 மாதம் மழை பெஞ்சா 6 மாதம் வெயில் அடிக்கும். இப்போ சீசனு, இந்த சீசனுக்கு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குமா. அப்போ ஒரு குறிப்பிட்ட சீசன்னா இது நல்லா ஓடும் இல்லையா? ஆமாம், மழை காலத்துக்கு சுத்தமாக ஓடாது. இந்த வெயில் காலத்துக்கு தான் நல்லபடியாக ஓடும். அப்போ இந்த மழை காலத்தில் என்னம்மா பண்ணுவீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? எப்போ ஒரு சும்மா கொஞ்சமாக எவ்வளோ ஓடுதோ ஒரு நாளைக்கு 200, 300, 100 அப்படி கிடைச்சாலும் போதும், போட்டுக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா நீங்க? 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கேம்மா. 12 வருஷமாவே இதை தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா. இப்போ ஒரு சோடா தயாரிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன மூலப்பொருட்களை பயன்படுத்தி என்னென்ன பொருளெல்லாம் பயன்படுத்தி இந்த சோடா தயாரிக்கிறீங்கம்மா நீங்க? அம்மா ஃபில்டர் தண்ணி சோடாவுக்கு, கேஸ் அந்த ஆக்சிஜன்மா கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த சிலிண்டர் தான் அந்த சோடாவுக்கு பயன்படுத்துறது. அப்புறம் பன்னீர் சோடா, ஸ்வீட்டு, ஒரே சீனி. கவர்மெண்ட்ல என்ன எனக்கு எசன்ஸ் கொடுத்தாங்க, புஷ் எசன்ஸ், அது மட்டும்தான் போடுறேன். பன்னீர், ஆரஞ்சு, சால்ட்டு, அது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, இப்போ நீங்கள் ஒரு சோடா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும்ல, நீங்கள் என்னென்ன ஃப்ளேவர்லாம் போடுறீங்க? பன்னீர், சால்ட்டு, பன்னீர் சோடா, சால்ட்டு, ஆரஞ்சு, அதுவும் சோடா தான், ஸ்வீட்டு. இந்த 3 ஃப்ளேவர் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 ஃப்ளேவர் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேம்மா, இந்த தொழிலை ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? யார் இந்த தொழிலை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? தம்பியோட ஃப்ரெண்டு ஒரு பையன் பெங்களூர்ல இருக்கான். அக்கா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, இந்த தொழில் உனக்கு கை கொடுக்குக்கா, கற்றுக்கக்கா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கற்றுக் கொடுத்தான். அவன் கற்றுக் கொடுத்த உடனே நான் தம்பி அங்கேயே இறந்துட்டான். நான் இறந்த பிறகு நான் இப்போ நேராக புதுக்கோட்டை வந்தேன். புதுக்கோட்டையில் ஒன்றும் சரியாக ஓடலை. அப்புறமா நான் திருச்சியில் கொண்டாந்து இந்த தொழில ஆரம்பித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, இந்த கோலி சோடா குடிக்கிறது சில பேர் நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க, சில பேர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த கோலி சோடா குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது காரணம் இருக்காமா? இருக்குமா, நிறையவே இருக்கு. நல்லா சாப்பிட்டு ஜீரணம் ஆகலை அப்படின்னா ஒரு சோடா போட்டு பெப்பரு, சால்ட்டு, லெமனு போட்டு இந்த சோடா உடச்சி வச்சு கொடுத்தா உடனே ஜீரணம் ஆயிரும். அதே மாதிரி மாசமா இருக்க பிள்ளைங்களுக்கு பால், ஆற வச்ச பாலில் சோடா உடச்சி ஊற்றி ஆற்றி கொடுத்தா யூரின் நல்லா போகும். இது அந்த காலத்து சோடாமா அழிஞ்சு வந்துருச்சு, கையில் சுத்துறதுலாம் கிடையாது. இது அவ்வளவு நல்லது உடம்புக்கு. மயக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு சோடாவை உடச்சி குடித்தோம்னாவே அந்த கலப்பு அதெல்லாம் தீந்துரும். உங்ககிட்ட எதுக்காகலாம் அதிகமாக இந்த கோலி சோடா வாங்குறாங்க? ஜீரணாகலன்னு தான் வருவாங்க. இந்த வெயில் சீசனுக்கு தண்ணி தாகம் அடங்கும் அப்படின்ட்டு வருவாங்க. லெமன் போட்டு, ஐஸ் போட்டு, சோடா போட்டு, சால்ட்டு, பெப்பரு போட்டு கொடுத்தா நல்லா வெயிலுக்கு அதுக்கும் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி குடிப்பாங்க.
நீங்க வந்து இந்த கோலி சோடா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியா கேட்டு வாங்குறவளுக்கு மட்டும் குடுத்துட்டுருக்கீங்களா? அல்லது மொற்றமா வந்து ஏற்றுமதி செய்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்களா? அதான் அதெல்லாம் கிடையாதும்மா. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா நான் அதிர்ஷ்டத்தால் தான். ஆனா அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி வாய்ப்பு பத்தாதும்மா. ஆனா வந்து நான் வீட்ல கம்பெனி மாரி சின்னதா குடிசை மாரி போய் கையில நைட்டெல்லாம் சுத்தி கரண்ட் கூட இல்ல. அந்த இடத்துல கவர்மெண்ட்ல ஒரு இடம் வாங்கிட்டு அதுல கரண்ட் கூட இல்ல. கையில சுத்தி வண்டியில அடுக்கி எடுத்துட்டு போறேன். நீங்களாவே உங்க கையாலே தயாரிக்கிறீங்க. என் கையாலே சுத்துனேன். சரிம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோலி சோடா அப்படின்னு எடுத்துக்கும்போது, சில இடத்துல சொல்றாங்க, கோலி சோடாவ ஃபில் பண்ணும்போது டக்குனு வெடிச்சிரும். அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமாம்மா. நெறையவே வெடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் அனுபவங்கள பகிர்ந்துக்கோங்க. ஆமா. சோடா ஒரு 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 பாயிண்ட் கூட போயிருச்சுனாவே பாட்டில் வெடிச்சு எத்தனையோ இடத்துல எனக்கு காயமெல்லாம் பட்டிருக்கு. பாட்டில் வெடிச்சிரும். அப்புறம் சரியா லாக் பண்ணலன்னா வெடிச்சிரும். கொஞ்சோண்டு பாட்டில் கிராக் ஆயிருந்து சோடா ஃபில்டர் பண்ணி லாக் பண்ணோம்னா, அது அந்த கிராக் ஆன பாட்டிலால வெடிச்சிரும். எவ்வளவோ இருக்குமா. நெறைய வெடிச்சிருக்கு. ஏம்மா இந்த பாட்டில் வந்து இப்போ சொல்றீங்க லைட்டா கொஞ்சம் சரியா ஓப்பன் பண்ணலனாலோ, சரியா அத ஃபில் பண்ணலனாலோ வெடிச்சிரும்னு சொல்றீங்கல்ல. ஏன் அந்த மாதிரி வெடிக்குது பொதுவா அது? அது அதாம்மா சரியா அந்த பாட்டில உட்கார வச்சு லாக் பண்ணணும். அப்படி லாக் பண்ணலன்னா, ஒரு ஒரு அவசரத்துல டக்குன்னு லேசா கொஞ்சம் விட்டுட்டோம்னா வெடிச்சிரும். அப்புறம் ஒரு லேசா உடைஞ்சி கிராக் மாரி பாட்டில் இருந்தாலும் வெடிச்சிரும். பாட்டில் வாயில லேசா உடைஞ்சிருந்தாலும் பாட்டில் வெடிச்சிரும். சரிம்மா. அந்த மாதிரி நெறைய வெடிச்சிருக்கு இல்லையா? நெறைய நெறைய வெடிச்சிருக்கு. நெறைய வெடிச்சிருக்கு. சரிம்மா. இப்போ இந்த கோலி சோடா அப்படின்னு எடுத்துக்கும்போது, முன்னாடி தான் நெறைய இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இது அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஆமாம்மா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. நான் ஒரு 50 கிரேடு பாட்டில் வச்சிருந்தேன். இன்னைக்கு ஒரு 15 கிரேடு பாட்டில் தான் இருக்கு. இந்த பாட்டில் அதே ப்ளூ கலர் பாட்டில் கிடைக்க மாட்டேங்குது. ஒயிட் கலர் பாட்டில் தான் கிடைக்குது. இப்ப வந்திருக்க கோலி சோடா பாட்டில் எப்படின்னா, உங்களுக்கு 2 சுத்துலே பாட்டில் டப்பு டப்புன்னு வெடிச்சிரும். டேஸ்ட் இருக்காது. நம்ம பாட்டில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 சுத்து சுத்துனோம்னா ஒரு சோடா குடிச்சோம்னா குப்புடும் பொங்கும். நல்ல ஒரு இது கிடைக்கும். அதுதான் பாட்டில் கிடைக்கல. அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படி ஒரு ஹெல்ப் யாராவது பாட்டில் கிடைச்சி இந்த கவர்மெண்டோ ஆகட்டும், யாராவது ஆகட்டும் எனக்கு பாட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாரும் ஹெல்ப் கிடையாதும்மா. இந்த பாட்டில் இப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்குதும்மா? இப்ப உள்ள பாட்டில் இல்லம்மா. நான் இந்த 12 வருஷத்து பாட்டில் வச்சிருக்கேன். இப்ப பாட்டில் வருது. நேரத்துல எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. இந்த புதுசு புதுசா கலர் கலரா பிளாஸ்டிக்ல எல்லாம் வருது. என்னென்னமோ வருது. அதுக்கும் நம்மளோட கையில சுத்துற சோடாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஆட்டுக்கல்ல அரைச்சி ஒரு குழம்பு வச்சா அந்த குழம்போட டேஸ்ட்டுக்கும் மிக்ஸி ஜார்ல அரைச்சி அந்த குழம்போட டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்லம்மா. அது மாதிரி இது கையில கையில சுத்தும். சுத்தமா கையில வடிகட்டி வச்சு ஃபில்டர் வச்சு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி அதை இது பண்றோம். கரண்ட் இல்ல ஒண்ணும் இல்ல. நான் இருக்கிற இடத்துல வேணா ஒரு ஒரு வேர்த்து ஊத்தும். கரண்ட் கிடையாது. நானா கையில இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு உங்களுக்கு? ஆமா. பாட்டிலு இப்போ ஒரு 5 கிரேடு பாட்டில் போடணும்னா ஒரு 2, 3 மணி நேரம் ஆகும் 5 கிரேடு போட. 5 கிரேடு பாட்டிலுனா 24 பாட்டிலு 24 பாட்டில் ஒரு கிரேடு. அப்ப 5 கிரேடுக்கு எத்தனை பாட்டில்னு பாத்துக்கங்க. இந்த 5 கிரேடு பாட்டிலும் நான் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி அதை அடுக்கி கரெக்டா ஃபில்டர் பண்ணி கரெக்டா வச்சு சுத்தி எடுத்து வைக்கணும். அந்த வியாபாரம் பண்ணிட்டு அந்த இருட்டு நேரத்துல நான் அதை பண்ணணும் வெளிச்சத்தோட. அந்த இருட்டாயிருச்சுன்னா அந்த இடத்துல நின்று என்னால பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன்மா. கரண்ட்ல எல்லாம் அந்த சோடா இருக்குமா. கரண்ட்ல இருக்கு. ஒரு சுத்து சுத்தி ஒரு ஒரு இது பண்ணி இப்படி பிடிச்சோம்னாக்கா டக்குன்னு சோடாவாயிரும். அந்த கோலி லாக் ஆயிரும். அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் இருக்காது. அதான் டேஸ்ட் இருக்காது. வியாபாரம் கெட்டு போயிரும். அதான் நான் அந்த மண் சட்டிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அடுப்புல செய்யறதுக்கும் அம்மியில அரைக்கிறதுக்கும் கரண்ட்ல செய்யறதுக்கும் கேஸ்ல செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி நான் அந்த இதுக்கே போகல. என்னால என் உயிர் இருக்க வரைக்கும் என்னால முடிஞ்சது கையில தான் செய்வேன். கையில தான் அந்த பொழப்பு பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தொழிலை செய்யணும், நம்மளும் ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏமா தோணுச்சு ஃபர்ஸ்ட்? நல்ல கேள்வி கேட்டீங்க. அது ஏன் தோணுச்சுன்னாங்கன்னா, நானும் என்னென்ன வேலையெல்லாம் எனக்கு 52 வயசு ஆச்சுமா. எவ்வளோ வேலையெல்லாம் பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவும் செட் ஆகல.
என் சோடா தான் எனக்கு கை குடுத்துச்சு. என் சோடா தான் என் பிள்ளைங்கள வளர்த்து விட்டுச்சு. என் சோடா தான் எனக்கு பேர் வாங்கி குடுத்துச்சு. அதே இது கஷ்டத்த பார்க்கறது இல்ல நான். எனக்கு வந்து என் சோடா எனக்கு கை குடுத்து 6 மாசம் கஷ்டப்பட்டா, 6 மாசம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து எவ்வளவோ தொழில் இருக்கு. இப்போ நீங்களும் சொன்னீங்க, நானும் ஏகப்பட்ட தொழில் எடுத்து பண்ணேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில் இருக்கும்போது, நம்ம கடைசியா இந்த சோடாவ தான் தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அம்மா அழிஞ்சு போன பொருள உருவாக்கிட்டு இருக்கேன்ம்மா. ஆமா. அழிஞ்சு போன பொருள உருவாக்கிட்டு இருக்கேன். திருப்பி இன்னொரு தலைமுறைக்கெல்லாம் இதெல்லாம் இப்ப வந்து இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல்லாம் கிடையாதும்மா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைலுங்கிறாங்க, லேப்டாப்புங்கிறாங்க, வாட்ஸ்அப், யூடியூப்புங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அப்ப வந்து எதுவுமே கிடையாது. இந்த சோடாவை வாங்கிட்டு போயிட்டு வயிற்று வலிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஒரு சோடா வந்து ரூ. 1.50 தான். இப்ப வந்து அந்த சோடா ரூ. 25. அப்ப கிடைக்காது. அது கிடைக்காத பொருளை ஏன் நம்ம விடுவானே? நம்ம அதை ஏன் அழிப்பானே? அதை உருவாக்குவோம். வர்ற தலைமுறை இங்க பார்த்தாலும் சரி, அது எப்படி நம்ம இருக்கிற வரைக்கும் அது நிலையா நிக்கணும். இப்போ ஆரம்பத்துல இந்த தொழிலை நீங்க கையில எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது, இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சா மக்கள் மத்தியிலையுமே? ஆமாம்மா. நான் என் வண்டியை பாக்குறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. நான் வந்து எல்லா பத்திரிக்கையிலும் மங்கையர் மலர், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் மங்கையர் மலர், அப்புறம் குமுதம், நம்ம திருச்சி, இந்த பத்திரிக்கையில எல்லாம் வந்து எடுப்பாங்க. யூடியூப், ஃபேஸ்புக்னு இப்பதான் இந்த செல்லுகள்ல எடுக்கிறாங்க. அப்ப எல்லாம் பத்திரிக்கையில தான் போடுவாங்க. புக்கு, குமுதம், இந்த மாதிரி புக்கில் தான் வந்து எடுப்பாங்க. எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணாங்க. அம்மா எங்க இருக்கீங்க? கம்பெனி மூடி இருக்கு, எங்கம்மா இருக்கீங்கன்னு. தம்பி எனக்கு கொஞ்சம் கை முடியல, அதனால ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் தம்பி, நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன், கம்பெனிக்கு வாங்கன்னு. ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது இதுக்கு இல்லையா? நிறைய இருந்துச்சுமா. எனக்கே ஆசையா இருக்கும். ஆனா பரவாயில்லையே, நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு ஆறுதல் இருக்கு. நிறைய பேர் என் பேரு வந்து லட்சுமி, ராஜலட்சுமின்னு யாருமே கூப்பிட மாட்டாங்க. சோடாக்கார அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. என்னை வந்து ராஜலட்சுமி, இந்த அம்மா, இந்த மாதிரி சோடாக்கார அம்மான்னு சொன்னாதான் தெரியும். சோடாக்காரம்மா அப்படிங்கிறது உங்களோட ஒரு அடையாளமாவே மாறி போயிடுச்சு. அடையாளமாவே ஆயிடுச்சு. ஆமா. அந்த சத்திரம் அதுக்குள்ள சோடாக்காரம்மா பேசுது, சோடாக்காரம்மான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட பேரை தாண்டி சோடாக்காரம்மா அப்படின்னு உங்களை கூப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா தாமா இருக்கும். இது நம்ம உழைச்ச தொழிலுமா, நம்ம உருவாக்குன தொழிலுமா. இதனால நான் வந்து எங்க அம்மா அப்பா வச்ச பேர்ல கூட நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் உழைச்ச தொழில நான் கஷ்டப்படல. அதனால நான் எந்த இதுல சந்தோஷப்படுவேன். சொல்லுங்க காம்படுங்க, சோடாக்காரமானா சொல்லுங்க என்னம்பேன், சொல்லுங்க காம்பேன். இந்த மாதிரிதான் இது பண்ணியிருப்பேன். ஏன் கடை போடலன்னா இப்ப டிராபிக் போலீஸுங்களாகட்டும், நல்ல நண்பர்களாகட்டும், என்னை பார்த்தாக்க ஏன் கடை போடல, அங்க கடை போடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இன்னைக்கும் எல்லா போலீஸ்காரங்களும் வாங்கம்மா கடை போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு கோலி சோடா தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி கடையோ இல்லை வேற ஏதோ ஒரு தொழிலோ நம்ம செய்கிறோன்னா அது நம்மளால ஒரு பெண்ணால் செய்ய முடியும் அப்படின்றத இந்த சமுதாயம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் வந்து ஒரு கோலி சோடா தொழில் அதெல்லாம் நீ செய்யணுமா வேணுமா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் நமக்குள்ளே வந்திருக்கும். ஸோ ஆரம்பத்தில் உங்கள் குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குமா? அம்மா, குடும்பத்துல யாரோட ஒத்துழைப்பு எனக்கு இல்லம்மா. எல்லாருமே எனக்கு உண்மையை சொல்ல போனா எனக்கு யாரோட ஒத்துழைப்பும் கிடையாது. என்னோட சொந்த ஒத்துழைப்பு, உழைப்பு, என்னோட சொந்த கஷ்டம்தான் அதுல நின்று கொஞ்சம். யாரோட உழைப்பும் கிடையாதுமா. என் பிள்ளைங்க எல்லாம் கூட நான் அந்த அளவுக்கு அதுல ஈடுபடுத்தல. ஒரு ஆளாதான் நின்றுகிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரையிலுமே உங்களோட இந்த தொழிலுக்கு பக்கபலமா நிற்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னு சொல்லுவீங்க? என் பையன் தாம்மா. மிஷின் ஏதாவது இந்த கையில சுத்துற மிஷின் ஏதாவது ரிப்பேர் ஏன்னா பார்த்து கொடுப்பான். சோடா கிரேடு தூக்கம்லன்னா தூக்கிடுவான். காலையில ஐஸ் எடுத்துட்டு வந்துருவான். கம்பெனிக்கு போய் ஐஸ் எடுத்துட்டு வந்துருவான். மத்தியானம் சாப்பாட்டுக்கு மாத்தி விட்டுருவான். ஞானசேகரன் பேரு, அவன் தான் எனக்கு பக்கபலமா இருக்கு. இந்த கோலி சோடா தொழில் அப்படின்னு இல்லாமல் பொதுவாக எந்த ஒரு தொழிலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் ஒரு சவால் இருக்கும். அது பெண்களா அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நிறைய சவால்கள் இருக்கும் இல்லையா? நிறையம்மா, எதிரி சவால்கள் நிறையம்மா. இப்போ நீங்கள் அந்த மாதிரி எதுமா பெருசா சவால்னு சந்திச்சு அதை எப்படிமா கடந்து வந்தீங்க? அம்மா, நான் ரோட்ல கடை போட்டு என்ன பண்ணேன், ஒரு பையனை வேலைக்கு வச்சுட்டு கடையை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் உடம்பு சரியில்லைன்னு. நான் போய் பார்க்கையில போலீஸ்காரவங்க எல்லாம் உடைச்சு கீழே தள்ளியிருந்தாங்க. அப்படியே கண்ணீர் விட்டுட்டு, இன்னைக்கு அந்த மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கண்ணீர் விட்டுட்டு
நீங்க எடுன்னு சொல்லுங்க சார், எடுத்துடுறேன். என் பாட்டில்ல கை வைக்காதீங்க சார். ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். என் பாட்டில்ல கை வைக்காதீங்க சார் அப்படின்னு நான் எதிர்த்து சண்டை போட்டேன். அது அந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துல நடந்திருக்கு. நிறைய என் பக்கத்துல ஒரு ஜூஸ் கடை இருக்கும். அங்கே போய் நம்ம கடை பிளாட்பாரத்துல ஒரு இடத்துல போட்டோம்னா எடும்பாங்க, விரட்டும்பாங்க. பாட்டில அப்படியே ஆட்டி விடுவாங்க. கீழே உளுந்துச்சுன்னா அங்க நிப்போம், உளுந்துச்சுன்னா வெடிக்கும், மேல தெரிக்கும். அதுக்கெல்லாம் பாதுகாத்து நான் இத பாத்துக்கிட்டு இருக்கேன்மா. இந்த மாதிரி நிறைய சவால்களை சந்திக்கிறீங்க. நிறையம்மா. இதான் இதை சொல்லையிலே என்ன அறியாம அழுக வருதே பாருங்களேன். அப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்ப. இப்போ இந்த சோடா தொழிலில் இப்போ வெளில நீங்கள் சந்திக்கிற சவால்கள் எவ்வளவோ இருக்குது. இதையும் தாண்டி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி வளர்ந்து வரக்கூடிய நிலையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த தொழிலில் இன்னும் நிறைய வளர்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தொழிலை நீங்கள் செய்கிறதுனால உடல் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குமாமா? எனக்கு இந்த கை சுத்துற இல்லம்மா, சோடா சுத்துற இல்ல, இந்த கை ஒரு பக்கம் நெஞ்சு ஒரு பக்கமே வலிக்குது. அப்புறம் இந்த சோடா உள்ள லாக் பண்றது ரொம்ப டைட்டு, திருவுறது. அது ஒரு பாட்டில 2 பாட்டில இருந்தா விளையாட்டு போல தெரியுது. 5 கிரேடு 10 கிரேடு போடும்போது அது திருவிக்கிட்டே இருக்கணும், சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ வலிக்கத்தான் செய்யுது. அப்புறம் என்ன பண்ணுவேன், முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு படுத்துருவேன். சரிம்மா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த ஒரு தொழில் எடுத்து பண்ணுறீங்க, நிறைய சவால்களை சந்திக்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சுய தொழில் பண்ணி நம்மளும் இந்த சமுதாயத்தில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு வெறியோடு நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி இப்போ உங்களை மாதிரியே மற்ற ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்னா என்னவா இருக்கும்? என்னோட சகோதரிகளாகட்டும், சகோதரங்களாகட்டும், அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், யாராடும் தன்னம்பிக்கை விடாதீங்க. உங்க தொழில்ல லாஸ் ஆயிருச்சு, இந்த தொழில் ஏன்டா செய்யறோம்னு விட்டுறக்கூடாது. முயற்சி பண்ணுனாதான் வெற்றி அடைய முடியும். யாரா இருந்தாலும் சரி முயற்சி பண்ணுங்க, வெற்றியா கண்டிப்பா அடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு பெண்ணுடைய வளர்ச்சிங்கிறதே இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சுதந்திரம் கிடைச்சிருக்கு, உரிமை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெண் குடும்பத்திலேருந்து வெளியில் வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்கள் என்னம்மா? நல்லபடியா வீட்டுல எந்த எதிர்ப்பு வந்தாலும் அவங்க தன்னம்பிக்கையை விடாம போராண்டு காட்டட்டும், நல்லபடியா உழைச்சி காட்டட்டும், முன்னுக்கு வந்து காட்டட்டும். விட்டுறக்கூடாது. மனசு யாராலையும் எதாலையும் மனசு விட்டுறாதீங்க. தைரியமா இருங்க. தைரியமா வாழ்றதுக்கு வழியை தேடுங்க. தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிரை எஃப்எம்ல இந்த மகளிர் மட்டும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த பயணங்கள், அப்புறம் உங்களோட அந்த தொழிலை நீங்கள் எப்படி எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க, அப்புறம் பெண்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய தகவல்கள், இந்த மாதிரி நிறைய தகவல் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. இப்போது நம்ம அதிரை எஃப்எம்க்கும் எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கம்மா? எல்லாரும் எந்த பொண்ணுங்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அம்மாமார்களா இருக்கட்டும், மனசு விடாதீங்க. கஷ்டப்பட்டாலும் பலன் உண்டு. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் மனசு விடாம வாழணும், கஷ்டப்படணும். ஒருத்தர் இல்லாட்டி அந்த நம்ம தொழில விடக்கூடாது. தன்னம்பிக்கையோட உழைப்பு நடத்தணும். நான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எஃப்எம் ரேடியோவுக்கு நன்றி. தேங்க்ஸ்மா. இப்போது இவ்வளோ நேரம் எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. எங்கள் எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுடைய தொழில் இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இருக்கோ இல்லையோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று செய்யணும். நம்மளுடைய சுய தொழிலால் நம்மளுடைய குடும்பத்தை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வைராகியம் தான் சுய தொழிலாகவும் ஒரு சாதனை பயணமாகவும் வெளிப்படுதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பங்கெடுத்துட்டு நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க சோடாக்காரம்மா ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போவது நான் உங்க RJ ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7337769004 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை FM அதிரை FM மகளிர் மட்டும்.